ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம முட்டை சோறு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை சோறு செய்கிறதுக்கு 2 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 கேரட்டையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குண்டால 5 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதில் பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கலக்கி வச்ச முட்டையை எடுத்து ஊற்றி ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே திருப்பி விடணும், ரொம்ப போட்டு பொடி பொடியாக பண்ணிடாதீங்க. முட்டை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கணும். ஸோ தீயை கம்மியாக வச்சுட்டு இப்படி திருப்பி திருப்பி விட்டு மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆகாது, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் தாங்க சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருப்போம்ல வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு லைட்டாக வணக்கி விடுங்க, தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட்டையும் போட்டுருங்க, லைட்டாக திருப்பி விட்டுட்டு பீன்ஸையும் போட்டுக்கோங்க. பீன்ஸு போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. தீ கம்மியாகவே இருக்கட்டும், நல்லா வதன்னு குக் ஆகக்கூடாது, பாதி குக் ஆனால் தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்ச முட்டையும் போட்டு மெதுவாக திருப்பி விடுங்க, அந்த முட்டை உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க, லைட்டான தீயிலையே இதை பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இந்த மாதிரி திருப்பிட்டு சூடான சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, முட்டையிலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, இதில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா தாங்க இதில் முக்கியம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா வந்து ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் நான். இதெல்லாம் போட்டு கலக்கிட்டு நல்லா கலக்கி விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை சோறு ரெடி.